அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு யாருடைய பிறந்தநாள் தெரியுமா? ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக தொண்டாற்றியவர், திராவிட மாடல் அரசின் சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர், இன்றைய சென்னை நவீன வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர், நம் வேறான நீதி கட்சிக்கு நீர் வார்த்து வளர்த்த தந்தையாம் வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று. யார் இந்த சர்பிட்டி தியாகராஜன்? நீதி கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், பார்ப்பனோர் அல்லாதோரின் உரிமைகள் கல்வி வளர்ச்சிக்கு இன்றைக்கு திராவிட மாடலை இயக்கும் ஒரு உந்து சக்தியாக விளங்கியவர்தான் சர்பிட்டி தியாகராஜன் அவர்கள். குறிப்பாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு உங்களிடத்துல கேள்வி கேட்டா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லும் ஒரே வார்த்தை, கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் புரட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகின் முதலாக மதிய உணவு திட்டத்தை 1920 செப்டம்பர் 16ஆம் தேதியன்று சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த சர்பிட்டி தியாகராஜன் அவர்கள் 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏழை எளிய மாணவர்களுடைய பசியை போக்குவதற்கும், கல்வி கற்க ஊக்குவிப்பதற்கும், மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் இந்த திட்டத்தை முதலில் தொடங்கியவர் அன்றைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், நீதி கட்சியினுடைய தலைவர் சர்பிட்டி தியாகராஜன் அவர்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தினார். மாணவர்களுடைய பசியை போக்கினார், கல்வி தரத்தை உயர்த்தினார், மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரித்தார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சத்தான உணவு வழங்க முட்டை சேர்த்தார், காய்கறிகளை சேர்த்தார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில உலகின் முதலாக காலை சிற்றுண்டி திட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் ஏழை எளிய குழந்தைகளுடைய பசியை போக்க காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதற்கான முதல் தொடக்க புள்ளி எங்கிருந்து வந்தது? அவர்தான் சர்பிட்டி தியாகராஜன் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் தான் இன்று. இந்த பிறந்த நாளில் அவருடைய புகையினை, அவர் ஆற்றிய தொண்டினை, அவர் இந்த சமூகத்திலே ஏற்படுத்திய மாற்றத்தை உயர்த்தி பிடிக்க அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம். நன்றி, வணக்கம்.